வணக்கம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். தயவு செய்து சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, பாடுங்க, கேளுங்க. மற்ற அரட்டைகள் வேண்டாம். நந்தியம்பெருமானுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. சொல்லிடுங்க. காதில் சொன்னால் சந்தோஷம்னா சொல்லுங்க, இல்லைனாலும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் அவருக்கு தெரியும். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற அலட்டல், கர்வம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி. கருடனுடைய அம்மா பேர் இது. சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. பரணி நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள் நாங்கள் சொன்னதை. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க. உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். திருஷ்டி இருக்குது, அதனால் ஓம் ஓம் புலோமை தேவியே போற்றி சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை, நல்லது. புலோமை தேவி. அனுகூலமான எண் 2 4 தெற்கு வடக்கு வெள்ளை மஞ்சள். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள், நல்லது. விநாயகர் 4 மணி மாலைன்னு இருக்கும், படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து சாதத்தில் கலந்து கொடுத்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உங்களுக்கு அவர்களுக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும். சாப்பாடு சந்தோஷம். உங்களுக்கும் நல்லாயிருக்கும். செய்யுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 6:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் சூப்பர். 6:30 மணி வரை அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நிதானம், பொறுமை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். 7 மணிலேருந்து நல்ல காலகட்டம் ஆரம்பிக்குது, பயன்படுத்திக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு காலையில் சாயந்தரம் 2 வேளையும் தீபம் போட்டுருங்க கோயிலில், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. அனுகூலமான எண் இரவு 7 மணி வரை கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. 7 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள் நாங்கள் சொன்னதை. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 6 மணிலேருந்து சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. கவனமாக இருங்க. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காண்டீபமே போற்றி, காண்டீபமே போற்றி. அர்ஜுனனுடைய வில்லு சிவபெருமான் கொடுத்ததுங்கிறாங்க. எனவே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நிதானம், பொறுமை. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை. 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமத்தில் அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள் நாங்கள் சொன்னதை. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும், மறந்துடாதீங்க. வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. 3 பேருக்குமே இன்றைக்கி நல்லா இருக்குது. திருஷ்டி இருக்குது. ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி. மந்திரம் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் 2 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள், நல்லது. விநாயகர் 4 மணி மாலைன்னு இருக்கும், படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து சாதத்தில் கலந்து கொடுத்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உங்களுக்கு அவர்களுக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும். சாப்பாடு சந்தோஷம். உங்களுக்கும் நல்லாயிருக்கும். செய்யுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு உண்டு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கிறதுனால மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் அரச பறவையே போற்றி. அரச பறவை யாரு? கருடன். பக்ஷிராஜனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. விநாயகர் 4 மணி மாலைன்னு இருக்கும், படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து சாதத்தில் கலந்து கொடுத்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உங்களுக்கு அவர்களுக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும். சாப்பாடு சந்தோஷம். உங்களுக்கும் நல்லாயிருக்கும். செய்யுங்க, நல்லது.
துலா ராசிக்கார நேயர்களை கிழமைக்கு தலைவர் ராசிக்கு தலைவர் சுக்கிரன் தான். ஆனால் இன்றைக்கி நல்ல நாளாக இல்லை. வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். என்னது? ஓம் ஓம் பக்ஷி ராஜனே போற்றி, பக்ஷி ராஜனே போற்றி, பறவை கரசனே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்கள். நிதானம், பொறுமை, ஏன் கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது. மோர் சோறு அல்லது வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. காக்கைக்கு சுவை தெரியாது, ருசிக்கான உடல் அமைப்பு இல்லை, அதுக்கு செய்யுங்க, நல்லது. பிரியா கல்யாணராமன் புது குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, படித்து பாருங்கள். பக்தி புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு, நல்லது. 108 திவ்ய தேசங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், திருஷ்டி இருக்கும். அதனால் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது. மோர் சோறு அல்லது வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. காக்கைக்கு சுவை தெரியாது, ருசிக்கான உடல் அமைப்பு இல்லை, அதுக்கு செய்யுங்க, நல்லது. பிரியா கல்யாணராமன் புது குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, படித்து பாருங்கள். பக்தி புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு, நல்லது. 108 திவ்ய தேசங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாளாக இல்லை. வீண் விம்பு, வீண் கோபம் அதிகமாக இருக்கிறது. தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னிதியில் தீபம் போட்டே தீரணும், வசதிப்பட்ட நேரத்தில். மொத்தத்தில் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது. மோர் சோறு அல்லது வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. காக்கைக்கு சுவை தெரியாது, ருசிக்கான உடல் அமைப்பு இல்லை, அதுக்கு செய்யுங்க, நல்லது. பிரியா கல்யாணராமன் புது குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, படித்து பாருங்கள். பக்தி புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு, நல்லது. 108 திவ்ய தேசங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீர்கள், சந்தோஷம். திருஷ்டி வைத்தறிச்சல் பிறருக்கு உங்கள் மேலே இருக்குது. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு வராது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வேஷ்டி துண்டு சட்டை எது வேணாம். கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. உங்களோட பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயித்தே தீரும், சந்தோஷம். வைத்தறிச்சல் பிறருக்கு இருக்கும், அதை மாற்றுறதுக்கு மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு வராது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வேஷ்டி துண்டு சட்டை எது வேணாம். மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன. நிதானம், பொறுமை, பேச்சிலே கவனம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் சொல்லுவது உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிருகு முனிவரே போற்றி, பிரிங்கி முனிவரே போற்றி. பிருகு முனிவரே போற்றி, பிரிங்கி முனிவரே போற்றி. பிருகு முனிவர் மகாலட்சுமி பக்தர், மகாலட்சுமியோட அப்பா. பிரிங்கி முனிவர் பெரும் சிவபக்தர். சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், பார்வதியை கும்பிட மாட்டார். அப்படிப்பட்ட வித்தியாசமான பக்தி உடையவர். இவங்களை நினைங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அனுகூலமான எண் 5 மேற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு வராது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வேஷ்டி துண்டு சட்டை எது வேணாம். இன்றைக்கி பிரதோஷம். சூரியனை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள். சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயிலில் சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, கேளுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.